அந்த கேரளாக்கார உள்ள இருக்கான் பாருங்க, அவன் தான் இதுல மெயினே. குடிக்காதவங்க எல்லாம் குடிக்க சொல்றாரு மறுபடியும். கடைசி ஒரு 25 நிமிஷம் பிஜிஎம் அனிருத் பிரிச்சு எடுத்திருக்காப்ல. நாகார்ஜுனா கூட லைட்டு அந்த ஒரு டான்ஸ் ஆடுறாரு பாருங்க, மோனிகா டான்ஸ் பிச்சுட்டா முடிஞ்சேன். என்ன கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு ஏ ரேட்டிங்னால கொஞ்சம் டவுட். டிஏஜிங் பண்ணிருக்காங்க, தெரியவே இல்லை டிஏஜிங் பண்ணது. படம் பட்டே கலப்பு ப்ரோ, விக்ரம தூக்கி சாப்பிட்டுச்சு. தலைவர் ஸ்கோப் அப்படி. நான் சிம்பு ஃபேன் தான், ஆனா ரஜினி வெறிய. தாராளமா பார்க்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவனா படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. கடைசி ஒரு 25 நிமிஷம் பிஜிஎம் அனிருத் பிரிச்சு எடுத்திருக்காப்ல. இன்டர்வலும் சூப்பராக இருக்கு. எல்லாருக்கும் அவங்கவுங்க கேரக்டரை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு. மற்ற படத்தை எதுவும் கம்பேர் பண்ண முடியுமா? இந்த படங்களை வித்தியாசமாக இருக்கு, நல்லா இருக்கு. படம் பிச்சு எரிஞ்சிருச்சுங்க. அந்த கேரளாக்கார உள்ள இருக்கான் பாருங்க, அவன் தான் இதுல மெயினே. இந்த படம் வந்து சிறப்பா இருக்கு. இந்த வயசுல அவர் நடிச்சிருக்காருன்னா அது பாராட்டக்கூடியதுன்றதை விட அந்த வில்லன் பிச்சுட்டான். நாகார்ஜுனா கூட லைட்டு அந்த ஒரு டான்ஸ் ஆடுறாரு பாருங்க, மோனிகா டான்ஸ் பிச்சுட்டா முடிஞ்சேன். படம் சூப்பரா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் தரமா தலைவன் செதுக்கி இருக்காப்புல. தளபதியில் எப்படி நடிச்சிருந்தாப்புல அதே மாதிரி இருக்கு. இப்ப 100 பாட்சாக்கு சமம். படம் வேற லெவல்ல இருக்கு. தரமா எடுத்திருக்காப்புல உண்மையிலே படத்தை. தரமா இருக்காப்புல உண்மையிலே. நாங்க எதிர்பார்த்தத விட சூப்பரா இருக்காப்புல தலைவன். டிஏஜிங் பண்ணிருக்காங்க, தெரியவே இல்லை டிஏஜிங் பண்ணது. தலைவன் எப்பயுமே எங்காதான் இருக்காப்புல, இப்ப எங்காதான் இருக்காப்புல, வேற லெவல்ல இருக்காப்புல தலைவன். ப்ரோ படம் பட்டே கலப்பு ப்ரோ, விக்ரம தூக்கி சாப்பிட்டுச்சு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க? சூப்பரா இருக்குங்க, மிரட்டிட்டாருங்க தலைவர். செம்ம படம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. படம் அருமையான படம். ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து உட்கார முடியல, பிச்சுட்டாப்புல தியேட்டர். செகண்ட் ஹாப் தெரிஞ்ச விடுறாப்புல, கத்திக்க தொண்டை கட்டி போச்சு. அவங்க இருக்கிறாங்க, தலைவர் போய் அடிக்க முடியுமா? தலைவர் ஸ்கோப் அப்படி அடிச்சிருக்காங்க. ஆனா பட் தலைவர் முன்னாடி ஸ்கிரீன் பேச தலைவர் யாரும் மிஞ்ச முடியாது. கேட்க வேணுமா? தலைவருக்கு உயிரை கொடுப்பாப்புல அவரு, மீச்சியை விட்டுருவாப்புல அவரு. படம் பட்டை கிளப்பிட்டாப்புல. படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் கண்டிப்பா. படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தலைவர் நல்லா அடிச்சிருக்காரு. இன்னும் 95 வருஷம் நடிப்பாருன்னா எங்க தலைவர் வயசுக்கே இல்லை. படம் சூப்பரா இருக்குண்ணா. படம் வந்து 100 பாட்சாக்கு சமம். ஆக்சுவலி நான் சிம்பு ரசிகர், ஆனா குழந்தைலேருந்தே படையப்பா படம் வரும்போது தான் நானே பிறந்தேன். ரஜினின்னா எனக்கு உயிர். படம் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. யார் நல்லா அடிச்சிருக்காங்க? தலைவர் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. கடவுளுங்க தலைவர், கடவுள் ஒரே தலைவர். நான் சிம்பு ஃபேன் தான், ஆனா ரஜினி வெறிய. அவ்வளோதான். அடுத்து என் தலை. படம் சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் எதிர்பார்க்காத சிறப்பாக வந்திருக்கு. நாங்கள் ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு மாதத்துக்கு இது ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுன்றதை நாங்கள் நினைக்கிறோம். சூப்பரா இருக்கு தலைவா. படம் சூப்பர், நல்லா இருக்கு. குடிக்காதவங்க எல்லாம் குடிக்க சொல்றாரு மறுபடியும். பார்க்கலாம். நல்லா இருக்கு. தரமான படம். சூப்பர் ப்ரோ, தாராளமா பார்க்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவனா அப்படியே பாடி நோடி படம் வேற லெவலில் இருக்கு. செமையா இருக்கு. நீங்க 3 நேரம் பொழுது வரை தெரியாது உங்களுக்கு. செமையா இருக்கு படம், செமையா இருக்கு. யாரும் பார்க்கலாம். கொஞ்சம் வயசு அதிகம், அவ்வளோதான். அந்த படத்துல பல ரஜினிகாந்த் 1995 பார்க்கலாம் அந்த படத்துல. படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. பழைய ஆட்கள் மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள ஜென்ரேஷன் கூட ரஜினி சாரை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா ரொம்ப 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 மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ரஜினி சார் இப்போவும் பழைய முன்னாடி எப்படி பார்த்தோமோ அது மாதிரியே அப்படி அவரோட ஸ்டைலு, அவரோட எக்ஸ்பிரஷன் எதுவுமே மாறல. பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. டைரக்டாக ஒரு வாட்டி பார்க்கணுங்கிறது எங்களோட ஆசை. எல்லா ஸ்டாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நாங்கள் தலைவராக தான் கொண்டாடுறோம். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. நாகார்ஜுனா அவங்களாம் வந்திருக்காங்க. யார் வந்தாலும் சரி, தலைவர் இருக்காருல்ல, வேற லெவலில் இருக்கு. எல்லா பேரும் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. உண்மையிலே படம் வந்து வேற லெவல் ப்ரோ. என்ன கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு, ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, சூப்பராக. விக்ரம பீட் பண்ணிடுமா? அது விக்ரமெல்லாம் இல்லை கண்டிப்பாக சூப்பராக இருக்கு.
1200 கோடி பட்ஜெட் அந்த அந்த கோடிலாம் வேணாம், எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு படம். அந்த 1000 கோடி 100 கோடி அந்த மாதிரி அந்த மற்ற ஆக்ட்ரஸ் மாதிரி நான் பேசுறேன். இது சூப்பராக இருக்கு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை எப்படி இருக்கு? உட்காரவே இல்லை அப்புறம் யாரும் சீட்டில். நாங்கள் டயர்டாகி தான் கடைசியில் உட்காந்தோம். இன்டர்வல் பிளாக் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸும் பயங்கரமாக இருக்குது. ஸ்டார்டிங்கும் பயங்கரமாக இருக்குது. நடுவுலையும் பயங்கரமாக இந்த ஃப்ளாஷ்பேக் ரஜினிலாம் பார்க்க எப்படி இருக்கு? அதெல்லாம் வேறு லெவல். சூப்பராக இருக்குது படம். பயங்கரமாக எடுத்திருக்காரு லோகேஷ். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ படம். மோனிகா சார் ரொம்ப என்ஜாய் பண்ணா படம் நல்லா இருக்கு. எல்லா கேமியோஸுமே நல்லா இருக்கு. இப்போ 1000 கோடி பீட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருக்கு இதில். இன்னொன்று வெளிநாட்டுலையுமே நல்லா புக்கிங்ஸ் போகுது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு ரேட்டிங்னால கொஞ்சம் டவுட். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னா நெருக்கி போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹிந்தியில் அமீர் கான் நடிச்சிருக்காங்களே. எல்லா ஊர்லேயும் இருக்கிற கேமியோஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. விக்ரம் படத்தை கம்பேர் பண்ணுறப்ப இது எப்படி தூக்கி சாப்பிட்டுருமா விக்ரம? அது டிஃப்ரெண்ட் ஜானர், இது டிஃப்ரெண்ட். அதில் யூஸ் பண்ண ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்குது. நல்லா தான் இருக்குது படம். படம் எப்படி சார் இருக்கு? படம் வந்து சூப்பராக இருக்குது. படம் வந்து இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இன்னொரு பாச்சா. படம் வந்து ஆக்ஷன் கலந்து காமெடி சென்டிமெண்ட்டோடு இருக்குது. வில்லே வந்து நாகார்ஜுன இல்லை, அந்த மலையாள நடிகர் தான் வில்லே ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதனால் வந்து நட்புக்கு இலக்கணமாக தலைவர் நல்லா அடிச்சிருக்காரு. பிஜிஎம்லாம் எப்படி இருக்கு? பிஜிஎம்லாம் கூலி பாட்டுன்றதை நீங்கள் சொல்லவே வேணாம். உள்ளே போய் அரங்கத்துக்குள்ளே பாருங்கள், அதிருது. கூலி 2 வருமா எதிர்பார்ப்பீங்களா? கூலி 2ல ஜெயிலர் 2 இருக்குது.